ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, விவசாயிகளுக்காக, இளைஞர்களுக்காக பாடுபடக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தி 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை 400 எம்பிக்களை தாண்டி மோடியை அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பியும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருப்பார் என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி. ஐயா, நாங்க குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை எனக்கு வழக்கு முறை கருப்பண்ணன் பேசிட்டு இருந்தார். தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி வந்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோ ஐயா சொன்னாங்க, துக்ளக் பத்திரிகை சோ ஐயா, தமிழ்நாட்டிலே இந்து மக்களுக்கு எழுச்சி வந்துட்டா திமுக காரன் காவடி தூக்குறதுக்கு கூட பயப்பட மாட்டான். இன்னைக்கு அது நடக்க ஆரம்பித்து விட்டோம். தமிழகத்திலே 2 நாட்களுக்கு முன்பு 22ஆம் தேதி ஜனவரி மாசம் நாம் அனைவரும் பார்த்தோம். 500 ஆண்டுகளாக பெருமையாக காத்திருந்தோம். 1528 தரைமட்டமாகி அங்கே இருந்து ஒரு டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் எப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருவார் என்று பெருமையாக காத்துக் கொண்டிருந்தோம். இன்று நரேந்திர மோடி அவர்கள் 2024 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி சாதித்து காட்டியிருக்கின்றார். டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் மறுபடியும் கம்பீரமாக நாட்டினுடைய அடையாளமாக நம்முடைய கலாச்சார சின்னமாக இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல பிராண பிரதிஷ்டை நடத்தப்பட்டு குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, மிகப்பெரிய எழுச்சி இது. அயோத்தியா மட்டுமல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாம் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். அதனாலதான் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது இதை தடுக்கணும், கோயிலுக்கு போகக்கூடாது, பஜனை செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது என்று தடுத்தார். இது எப்படி இருக்கிறாங்க ஐயா? ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமாங்க ஐயா? சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்குங்களா? ஒரு சீப்பை ஒழித்து வைத்து விட்டு கல்யாணம் நிற்கும் என்று பகல் கனவு காணுகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை தடுத்து விட்டால் இங்கே ஆன்மீக எழுச்சி வராது என்று நினைக்கின்றார்கள். ஐயா, எங்களுடைய உத்தரவாதம் மயிலாடுதுறையை பொறுத்தவரை நவகிரகங்கள் கோவிலிருந்து, அற்புதமான சைவ தளத்திலிருந்து, வைணவ தளத்திலிருந்து ஆன்மீகவாதிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி. இந்த முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்தியாவுடைய ஆன்மீக தலைநகரமாக மயிலாடுதுறையும், தஞ்சாவூரையும், கும்பகோணத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மாற்றி காட்டும். ரயில் சேவையிலிருந்து, விமான சேவையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, உலகத்திலிருந்து எல்லா மக்களும் கூட இந்த பகுதிக்கு வந்து ஒரு ஆன்மீக தலமாக, ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய ஆன்மீக தலைநகரமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றி காட்டுங்க. நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், ஐயா, மாற்றி காட்டணும்னா பெட்ரோல் பம்பில் இருந்து, பூவிக்கிற கடை அக்காவில் இருந்து, பச்சி போன்ற அண்ணன் இருந்து உங்களுடைய வருமானத்தை எங்களால் உயர்த்தி காட்ட முடியும். இந்தியாவிலிருந்து எல்லா மக்களும் கோயிலுக்கு வரணுங்க. எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம். மத்திய அரசுடைய பணத்தை கொண்டு வருகின்றோம். ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் செல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் காரிடார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி வடக்கிலே, வட இந்தியாவில் ஒரு இடமாக ராமர் கோயில் முடிச்சாச்சுங்க, காசியில விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முடிச்சாச்சு, விஜயில பண்ணியாச்சு. ஒரு கோயிலாக எப்படி மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்களோ, தமிழ்நாட்டில் கோவில் மீது அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிறார். அக்கறை, நாங்கள் கோவிலை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கலீங்கய்யா, கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். கோவிலை, ஆலயத்தை மேம்படுத்தி இந்தியாவிலிருந்து, உலகத்திலிருந்து எல்லா மக்களும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணத்திற்கு மிக எளிதாக வருவதற்கு ரயில் இருந்து, விமானத்திலிருந்து அனைத்து சேவைகளையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய் இங்கே வருமானத்தை மட்டும் எங்களால் பெருக்க முடியும். அதற்கு கோவிலை நம்பக்கூடிய, ஆன்மீகத்தை நம்பக்கூடிய, உங்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இது எங்களுடைய சத்தியம். இது மோடி ஐயாவுடைய கேரண்டி. இவ்வளவு கோயிலும் இல்லை, எவ்வளவு கோயில் இருக்கு, 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். எந்த முக்களை திரும்பினாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் கோயில் இருக்குங்க ஐயா. பெரிய கோயிலுக்கு 1000 மக்கள் போறாங்க. சின்ன கோயிலுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை, வெறும் 10 பேர் 3 பேர் போறாங்க. அதை எல்லாத்தையும் இணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கோவில் என்று வந்தால், பரிகாரம் என்று வந்தால் இங்கே படையெடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை, இந்த பகுதியினுடைய மொத்த வருமானத்தை எங்களால் உயர்த்த முடியும். சகோதர சகோதரிகள், அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும்.
இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும். 400 எம்பிக்களோடு மோடி ஐயா வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். ரொம்ப நாள் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, உங்க பகுதியினுடைய அடையாளம் தைக்கால் பிரம்பு, உங்க புவிசார் குறியீடு வேறுன்னு கேட்டேன். உங்க தைசால் பிரம்புக்கு ஒரு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்ட பொழுது அது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அந்த பிரம்புக்கு புவிசார் குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். உங்க பகுதியினுடைய கலாச்சாரத்திலும் ஆன்மீக போற்றுதலும் செய்யக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் இங்கு பாருங்க ஐயா. இன்னைக்கு பாருங்க, வைத்தீஸ்வரர் கோயில் இருக்கு. வருவதற்கு முன்பு அங்கே சென்று விட்டு வந்தோம். இன்னைக்கு ராமாயணத்துக்கு இந்தியா முழுவதுமே சுற்றுறாங்க ஐயா. அந்த ஜடாயு பறவைக்கு ராமபிரானே இங்கே வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல ஜடாயு பறவைக்கு திதி கொடுக்கிறார். ஜடாயுக்கு ஒரு குண்டம் இங்க இருக்கு. அதையெல்லாம் நம்ம வெளியே அறிமுகப்படுத்தி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களை கொண்டு வந்தால் வரவங்க ஒரு லாட்ஜில தங்குவாங்க, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவாங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, ஒரு கடையில போய் பூ வாங்குவாங்க, இன்னொரு கடையில போய் டீ சாப்பிடுவாங்க. எவ்வளவு வருமானத்தை உயர்த்தி காட்ட முடியும் பாருங்க. இதை அக்கறை இல்லாத தமிழக அரசு எதை பற்றியும் பேசல. இத்தனை கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஏழை தாய் என்கின்ற யாரும் இருக்கக்கூடாதுங்க ஐயா. கோவிலிருந்து வரக்கூடிய வருமானமே நமக்கு போதும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாதிகளை இந்தியா முழுவதும் திரட்டி கொண்டு வந்தால் எப்படி மயிலாடுதுறையில, தஞ்சாவூர்ல, கும்பகோணத்தில் ஏழைகள் எப்படி இருக்க முடியுங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. வீல் மட்டும் சுத்தது, ஆனா வளர்ச்சி இல்லைங்க. அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தாங்க ஐயா சைக்கிள் போகும். அந்த ஸ்டாண்டு பேர் என்னங்க ஐயா? ஸ்டாண்டு பேர் ஊழல், ஸ்டாண்டு பேர் குடும்பாட்சி, அந்த ஸ்டாண்டு பேர் அடாவடித்தனம், அந்த ஸ்டாண்டு பேர் தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பம் நம்முடைய பணத்தை தின்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாவி கொடுங்க, அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. 50 வருஷமா சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு சக்கரை சுத்திட்டு இருக்காங்க. உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை மோடி அவர்கள் உங்களுக்கு காட்டுவார். முழுமையான வளர்ச்சி என்ன என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு காட்டுவார். எல்லோரையும் இணைத்து, ஏழை தாயை இணைத்து மையமாக வைத்து எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டுகின்றோம் என்று நீங்கள் பாருங்கள் ஐயா. அதற்கு நீங்க சாவி கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அந்த சைக்கிள் ஸ்டாண்டுடைய ஸ்டாண்டை எடுத்தவர்களுக்கு நீங்கள் ஒத்த ஓட்டு, ஒரு ஓட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் மீது அந்த ஒத்த ஓட்ட போகும் ஐயா. நீங்க பாருங்க, இந்த ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு, உங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இந்த ஒரு ஓட்டு. அதை நீங்கள் கவனமாக போட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா. ஊழல் பெருச்சாளிகளுக்கு, பொய் சொல்பவர்களுக்கு, பொய்யான தேர்தல் வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு குடும்பாட்சி நடத்தவர்கள் கொடுக்காதீங்க ஐயா. ஈராவின் அம்மையாருடைய மகன் நரேந்திர மோடி அவர் கொடுங்க. பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பங்கேற்பதற்கு 11 நாட்கள் விரதம் இருந்து தன்னை தயார்படுத்தி குழந்தை ராமனை தொட்டார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஒரு பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய பிரதமர் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஓட்டுக்கும் கூட அதே மரியாதையோடு நம்மை நடத்துவார் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்து சீர்காழி, மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம் மிகச் சிறப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் கடந்த 2 நாட்களாக இந்த யாத்திரையை மிக எழுச்சியோடு செயலாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள்.